என்னுடைய கசன் விஜயகுமார் அவருடைய நண்பர்கள். அதில் வந்து ஆர்ஜிசின்னு வரும் இல்லையா, அது வந்து ரமேஷ் கிராண்ட் கிரியேஷன்ஸ், அந்த நண்பர்கள்லாம் இருக்காங்க. ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவர்கள். அதுவும் இன்னைக்கு பொண்டாட்டிங்களோட அவர் வந்துட்டாங்க. அதனால் ஏற்கனவே எங்கேயுமே முகம் காமிக்க மாட்டாங்க. இப்போ அவங்க முன்னாடி செந்தில் வரீங்களா மேலே? எங்கே அவரு செந்தில் வரீங்களா? படம் ஆரம்பிக்கிறதுக்கு துணையாக இருந்த ஆர்ஜிசிக்கு நன்றி சொல்லிட்டு, இது படம் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா, நான் கூகுள் குட்டப்பான்னு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ண அப்போவே விக்ரமன் சார் வந்து ஒரு கதை நான் கேட்டேன், அதை நீங்கள் கேளுங்க அப்படின்னாரு. அதுக்கு என்ன காரணம்னா, சின்ன வயசுலேருந்து நான் வந்து கனிஷ்காவை பார்த்துருக்கேன். அவங்க வீட்டுக்கு போகும்போதெல்லாம், சாரை பார்க்க போகும்போது, ஃபங்க்ஷனுக்கு போகும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். அப்போ பையன் சும்மா குழுன்னு சுட்டியாக இருப்பான். அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு, சார் நல்லா படிப்பான், டபுள் ப்ரமோஷன்லாம் வாங்கியிருக்கான் அப்படின்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து பார்க்கும்போது நல்லா வளர்ந்துட்டேன். என்னப்பா ஹீரோ மாதிரி ஆகிடுது. ஆமாம் சார், நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் ரவிக்கு நீங்கள் தான் உங்கள் படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னாரு. அப்போ சும்மா சும்மா சொன்னது தான். ஆனால் அது வந்து பல வருடங்கள் கழித்து இது நடக்கணும்னு நடந்திருக்கு. அப்போ விக்ரம் சார் வந்து ஒரு கதை கேளுங்கன்னு அனுப்பிச்சாரு. அவர் வந்தார். அப்போ அந்த கோவிட் பீரியட் ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் என் ஆஃபீஸில் உட்காந்து அவங்க அசிஸ்டன்ஸு, நம்ம அசிஸ்டன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஸ்க்ரீன் ப்ளே பண்ணோம். ஒரு 4 நாளில் பூஜை அப்படின்னும் போது எல்லா டைரக்டர்ஸுக்கு இப்போ இன்றைக்கி வந்திருக்க மாதிரியே இன்னும் ஜாஸ்தியாகவே எல்லாருக்குமே அவர் சொல்லிவிட்டு, அந்த பூஜையை பண்ணணும் பெருசாக அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி, ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் அந்த படத்தில் நடிக்கிறவங்களுக்கெல்லாம் அட்வான்ஸ் எல்லாம் வேறு கொடுத்தாச்சு. திடீர்னு அவர் உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு போயிட்டாரு. அதில் ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க விக்ரமன் சாரும் கனிஷ்காவும். அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னங்க இதுக்கு போய் அப்செட் ஆகிறீங்க? அது இல்லைன்னா இல்லைங்க, இமீடியட்டாக வேறு கதை பண்ணலாம், நானே டைரக்ட் பண்ணுறேன், இல்லைன்னா என் அசிஸ்டன்ஸ் வச்சு டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. அனைவருக்கும் வணக்கம். ஜாஸ்தி டைம் எடுத்துக்கல. இவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸ் இருக்கிற ஸ்டேஜில் நான் வந்து பேசுகிறதே வந்து கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கேன். அட்லீஸ்ட் இந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே எவ்வளோ போராட்டங்களை சந்தித்து ஸ்டார்ட் பண்ணுன்னு தெரியும். விக்ரமன் சார் கூட நான் ரெகுலராக இப்போ பேசிகிட்டு இருந்தேன். ட்ரெய்லர் பார்த்தேன், சூப்பராக இருந்தது. விஜய் கனிஷ்கா சூப்பராக இருக்கார். ஒரு ஹீரோவாக அறிமுகமாகாமல் ஒரு கேரக்டராக அறிமுகமாக இருக்கார் அப்படின்னு ட்ரெய்லர் பார்க்க தெரியுது. பல முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்காங்க. கௌதம் சார் இருக்கார், சரத்குமார் சார் இருக்கார், சமுத்திரகனி சார் இருக்கார். அதில் இவரும் ஒரு முக்கியமாக கேரக்டராக பண்ணியிருக்காருங்கிறது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். சாருடைய 2 சாங்ஸ் சூப்பராக இருந்தது. சார் ட்ரெய்லர் மியூசிக் நல்லது, சாங்ஸும் சூப்பராக இருந்தது. ஃபேண்டாஸ்டிக். வாழ்த்துக்கள். ஒரு சிலர் வந்து வேறு வேலைகளுக்கு அர்ஜென்ட்டாக போகிறதுனால முதல்ல ஆடியோ ரிலீஸ் பண்ணிடலாம். டைரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர், ஹீரோ சென்டருக்கு வரவும் ஆடியோ ரிலீஸை இங்கே இருக்கும் பெரிய அனைவர்கள் முன்னிலைகளும் வாங்க. நடிகர்கள் ஜீவா அந்த ஜெயம் ரவி வெளியிட டைரக்டர் பார்த்திபன் சார் அண்ட் சிவா சார் பெற்றுக்கொள்வார்கள். மிஸ்கின் எல்லாரும் முன்னிலையும் இந்த ஆடியோ ரிலீஸுக்கு மியூசிக் லேபிளில் வாங்கின ட்ரெண்ட் மியூசிக்கில் இருந்து அவருடைய ஜிதேஷ் அவருடைய மேடையை கிடைக்கிறோம். இந்த நேரத்தில் வந்து ட்ரெண்ட் மியூசிக் ஜிதேஷ் அவர்களுக்கும் அந்த கம்பெனியாருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஜிதேஷ். அதாவது பயமுறுத்திட்டாங்க, அவங்களுக்கு நன்றி சொல்ல. அதே நேரத்தில் இந்த படத்தின் தெலுங்கு உரிமையை வாங்கிய அந்த கம்பெனி வந்திருக்காரு யாரு, ஸ்ரீனிவாசா ஸ்க்ரீன்ஸ், அவங்களுக்கு ஸ்ரீனிவாசா கவுடா அவர்களுக்கு நன்றி. அப்புறம் ஏதோ ஒன்று தெலுங்கு உரிமையை வாங்கிய அவர்களுக்கு நன்றி. அப்புறம் அதே மாதிரி ஓவர்சீஸை வந்து
வாங்க முற்பட்டுள்ள திரு கலை அவர்களுக்கு நன்றி. அப்புறம் வியாபாரம் பேசுவதற்காக வந்திருக்கும் திரு காசி கோயம்புத்தூர் காசி அவர்களுக்கு நன்றி. அப்புறம் மன்னன் சார் அவர்களுக்கு நன்றி. இந்த மாதிரி ஏதாவது விட்டுட்டேன்னா நடுவர்களில் வந்து சொல்லுவேன். அடுத்து திரு பார்த்திபன் சார் அவர்களை பேசுகிறேன். மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும், குறிப்பாக இந்த பெரியவர்களுக்கு நடுவில் தன்னுடைய எண்ணத்தால் மகா பெரியவராக உயர்ந்து நிற்கும் KS ரவிக்குமார் அவர்களுக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. மதர்ஸ் டேங்கிறது நேற்று தானே, இன்னைக்கு என்ன அதுக்கு பிளேட்டட் சொல்லலையா அப்படின்னு தோணலாம். மதர்ஸ் டேக்கு வந்து அப்படி பிளேட்டர்லாம் கிடையாது, டெய்லி சொல்லலாம். ஏன்னா இந்த மேடையில் நான் நிறைய பேரை வந்து தாயாக தான் பார்க்குறேன். முதல்ல இந்த படமே வந்து இந்த ஹிட் லிஸ்ட் வந்து ஒரு தாயின் கனவு. தன்னுடைய மகனுக்கு தந்தையாக மட்டும் இல்லாமல் தாயாகவும் தாய்க்கு தாயாகவும் விளங்கும் திரு விக்ரமன் அவர்களையும் அவர் தாயாக தான் பார்க்குறேன். அதே மாதிரி தன்னுடைய குருநாதருக்கு செய்யும் நன்றி கடனாக இந்த படத்தை தயாரித்திருக்கிற KS ரவிக்குமாரன் அவர் தாயாக தான் பார்க்குறேன். தாய்ப்பாலுங்கிறது தாய் குழந்தை கொடுக்கறது மட்டும் இல்லை, அந்த குழந்தை வளர்ந்து ஒரு நல்ல ஸ்தானத்தை அடையும் போது அந்த தாய்க்கு கிடைக்கிற மகிழ்ச்சியும் ஒரு தாய்ப்பால் மாதிரி தான். அப்படி ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க போற விஜய் கனிஷ்காவையும் நான் ஒரு தாய் மாதிரி தான் பார்க்குறேன். இந்த மேடையோட நாயகன் திரு சத்யா, அவரை வந்து நல்ல மியூசிக் டைரக்டர்ன்றது மீறி ஒரு நல்ல மனசுக்காரரை நான் அவரை பார்ப்பேன். எப்பவுமே மியூசிக் மேலே ஒரு பெரிய தபஸ் மாதிரி பண்ணுற ஒரு நல்ல ஒரு இசையமைப்பாளர். இந்த படம் வந்து நிறைய பணத்தோடு செய்கிறத விட நிறைய நல்ல மனசோடு செய்கிறதுனால சத்யாவோட இசை வந்து இதுக்கு ரொம்ப பெரிய பலமாக இருக்கும் நான் நம்புகிறேன். பாட்டை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ரொம்ப ட்ரெண்டியாக இருக்குது சார், என்னுடைய படம் மாதிரி இருக்குது. தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் சொன்ன மாதிரி உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது. எங்களை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ண வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வெரி ஹாப்பி. அண்ட் கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் டைரக்டர்ஸாக இருக்கிறாங்களா, அதனால கொஞ்சம் தயக்கமாக இருக்கு. ஸோ நான் கொஞ்சம் அப்படியே பயந்துட்டு இருந்தேன். நல்ல வேளை ஜீவா வந்து காப்பாற்றிட்டாரு. அதுக்கு தான் இந்த பக்கம் பவ்யாலாம் கிடையாது, பயந்து தான் இப்படி வந்து உட்கார்ந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி ஒரு பயம் இருக்கும் அந்த மாதிரி இருந்தது எல்லா டைரக்டர்ஸ் கூட உட்காரும் போது. ஏன்னா எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர்ஸ் அண்ட் பல ஸ்கூல் பிரின்சிபல் ஒரே ஸ்கூலில் வந்து இருந்த மாதிரி இருந்தது. அது எல்லாமே விக்ரமன் சாருக்காகவும் KS ரவிக்குமார் சாருக்கும் அந்த அன்பு தான். ரொம்ப ரொம்ப கஷ்டம், இந்த அன்பை சினிமாவில் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு யார் கிரேட்டுன்னு என்னால் இன்னும் முடிவு பண்ண முடியல. விக்ரமன் சார் வந்து KS ரவிக்குமார் சாரை நம்பி அவர் பையனை அவர்கிட்ட ஒப்படைச்சது அது கிரேட்டா, இல்லை KS ரவிக்குமார் சார் என் குருக்கு நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணது அவர் கிரேட்டானே புரியல எனக்கு. ஸோ ரெண்டு பேருமே இந்தியன் சினிமாவில் லெஜெண்ட்ஸ். அவங்க நம்ம தமிழ் சினிமா அப்படிலாம் சொல்லவே கூடாது, இந்தியன் சினிமாவில் வந்து ரெண்டு பேர் லெஜெண்ட்ஸ் அவங்க. அந்த மாதிரி அவங்களுடைய பேரை காப்பாற்றுற ஒரு பொறுப்பு வந்து நம்ம விஜய் கனிஷ்காவுக்கு இருக்கு. அவர் கண்டிப்பாக இந்தியன் சினிமாவில் ஒரு நல்ல பேர் எடுத்து வருவாருன்ற பெரிய நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோ. அவரோட படத்துல வந்து விக்ட்ரின்னு ஆரம்பிச்சாரு. படத்துல நான் தான், வேற யாரும் இல்லை. ஜெயம் ரவி பேர் வந்தது ஜெயம் படத்துல தான். அதுக்கு அப்புறம் ஒரு ஹீரோ வராருன்னா ஹிட் லிஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். பெருமையா இருக்கு சொல்லும் போது. அதனால நம்ம ஹீரோவை வந்து என்னோட ஒரு ஹிட் ஃபில்ம் டயலாக்லேருந்து டயலாக் வச்சு வரவேற்கணும்னு நினைக்கிறேன். கோமாளி படத்துல இருந்து வா மச்சான் வா மச்சான் இப்படி ஒரு இன்ட்ரோ கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இருக்கிற எல்லாம் வாங்கிட்டு ஏன் பேசி முடிச்சிட்டாங்க, எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஸோ ஆக்சுவலி என்னை ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ணது விக்ரமன் சார் தான். பெரும்புலின்னு ஒரு படத்தில்
நான் வந்து டெபியூ ஆகிருப்பேன். ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக நான் வந்து பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் ரவிக்குமார் சாரோட டைரெக்ஷனில் தான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். அதில் சரத்குமார் சாரோட முதுகில் வந்து யானை போடுறேன் சார். ஸோ கிருஷ்ணர் விஷயத்தில் இருப்பேன். ஸோ அதில் நீங்கள் போய் அந்த படத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு சின்ன தங்கங்கிற அந்த சார் ஃபுல் நாஸ்டாலஜி ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு குடும்ப ஃபங்க்ஷன் இது. ஸோ ஃப்ரம் புது வசந்தம்லேருந்து இன்ன வரைக்கும் லைக் இதே மாதிரி விஜய், கனிஷ்கா இதே மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் போது கூட இதே லைக் உள்ளங்கள் தான் வந்தாங்க டு என்னை வாழ்த்துறதுக்கு. ஸோ டுடே அவங்க வாழ்த்தி என்னால் ஓரளவுக்கு நல்ல படங்கள்லாம் பண்ண முடிஞ்சது. ஸோ ஐம் ஷுவர் இந்த வாழ்த்து நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிளெஸிங்காக இருக்கும். அண்ட் விஷிங் யூ ஆல் சக்ஸஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் குட் பாணியிலே இன்னும் நிறைய புது டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுங்க. அண்ட் அவங்க கூடயே ட்ராவல் பண்ணி இன்னும் என்னோட நான் கிட்டத்தட்ட 30-40 ஃபிலிம்ஸ் பண்ணியிருப்பேன். அதில் 70% நியூ டைரக்டர்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு நியூ டைரக்டர்ஸோடு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்போஜர் வரும், ஒரு புது இது வரும். அதே மாதிரி இந்த மாதிரி டைரக்டர்ஸோடு பண்ணும்போது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ சொல்லவே வேணாம், யூ ஹேவ் அ பியூட்டிஃபுல் டீம் அண்ட் டைட்டில் லுக்ஸ் அமேசிங். ஸோ ஹிட்லிஸ்ட்டுங்கிற ஒரு படம் வந்து நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக இருக்கும். அண்ட் எல்லோரும் சொன்ன மாதிரி கனிஷ்கா ஹேஸ் அ வெரி ப்ராமிசிங் ஃபேஸ். ஸோ இன்னும் நிறைய ஜானர்ஸ் ட்ரை பண்ணணும், இன்னும் நிறைய புதுமையான படங்கள் பண்ணோம். அண்ட் இந்த படத்தில் ஹீரோயின் இல்லையா சார்? ஹீரோயின் இல்லையா? தவிச்சிட்டார்ல, இல்லாட்டி ஏதாவது ஒன்று சார் நீ அது அப்புறம் சார் திரும்ப அப்டேட் சொல்வார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அண்ட் நிச்சயமாக சௌத்ரி சார் இங்கே இருந்ததுன்னா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். அண்ட் நிச்சயமாக அவர் மூலமாக நான் வந்து என்னோட வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ விக்ரமன் சார், தேங்க்யூ கேஎஸ் ரவிக்குமார் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அண்ட் Kanishka, wishing you all the best and to all the friends out here for all the support you've given. So, in கடைசி வரைக்கும் நீங்க வந்து இதே மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். And Kanishka, please be with people who are looking for your success. So, நிச்சயமா அந்த ஆரா உங்களுக்கு தெரியும். So, be with writers, directors, cinematographers so that you have a form of beautiful community. So, wishing you all success and directors-க்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். Thank you. ஏன்னா ஃபர்ஸ்ட்டில் சோழனை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் பின்னால் போக எல்லாமே ரொம்ப சாதாரணம் அப்படிங்கிற மாதிரி ஆகி போகும். இப்போ இவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச 2 இது எப்போவுமே கை கொடுக்கக்கூடியது வந்து லவ் ஸ்டோரி ஒன்று, அதுக்கு அடுத்தது ஆக்ஷன் ஒன்று. இதுதான் உலகம் பூரா எல்லா இடத்துலையும் வந்து என்றைக்குமே கை கொடுத்துட்டுக்கிறது. ஸோ இப்போ ஆக்ஷன்னு சொல்லி இந்த படம் வந்து அந்த ஹிட்லிஸ்ட் அப்படிங்கிறதையே அதை ஆக்ஷன் படமாக வந்து எடுத்திருக்காங்க. அதனால் கனிஷ்கா கொஞ்சம் சேஃபாக தான் இருப்பார், அது ஒன்றும் சந்தேகமாக இருக்காது. ஸோ விக்ரம்கிட்டையும் ஏகப்பட்ட ஹிட்லிஸ்ட் இருக்குது. அதே மாதிரி ரவிக்குமார் அவர்கிட்டையும் ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்குது. ரவிக்குமார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம் அப்படின்னா எந்த டைரக்டருக்குமே அவர் வந்து எப்பவும் டைரக்டருடைய, அதாவது எந்த ப்ரொடியூசருடைய டைரக்டர் அப்படின்னு சொல்லி பேர் எடுத்தவர். அதே மாதிரி அவரோட நான் ஒரு படம் தான், அந்த என்ன படம் சுயம், அது அவர் டைரக்ட் பண்ணார். நான் சிசி எல்லாருமே நடித்தோம். என்னென்னா இப்போ அவரை பற்றி மற்றவங்க சொல்லுவாங்க, என்னன்னா அவர் அந்த ப்ரொடியூசருக்கு எவ்வளோ சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுல எவ்வளோ கான்சன்ட்ரேஷனாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு நாளில் வந்து இந்த சீன் இவ்வளோ சீன்னா அந்த சீன் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுல வந்து எவ்வளோ கான்சன்ட்ரேஷனாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எனக்கு கஷ்டம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சீன் எடுக்கிறதுன்னா அந்த முந்தான முடிச்சு அந்த முருங்கைக்காய் சீன் இருக்க, அந்த சீனுக்கு வந்து டெய்லி முருங்கைக்காய் கீரை எல்லாம் செஞ்சு கொண்டு வருவாங்க. எனக்கு இன்னும் மைண்டில் செட் ஆகலைன்னு அப்போ அதை சாப்பிட்டுருங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு. இப்படி ஒரு 3 தடவை அந்த ஸ்வீட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு வாந்தி எடுத்துமே வருவாங்க. அந்த சீன் எனக்கு இன்னும் மைண்டு கரெக்டாக செட் ஆகலைன்ட்டு அது ஒரு 3 தடவை எல்லாம் சாப்பிட்டுருங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி வந்து எனக்கு மைண்டுக்கு செட் ஆகணும்னு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரவிக்குமாரை பொறுத்த வரைக்கும் மைண்டில் ஏற்கனவே செட் பண்ணிடுறாருன்னு தெரியல, கரெக்டாக முடிக்கணும்னு சொல்லி கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக முடிப்பார். காலை வணக்கம். தமிழ் சினிமா வரலாற்றின் தலை சிறந்த இயக்குநர்கள் ஒருவரான ரவிக்குமார் அவர்களும், அதே போல் ஒரு தலை சிறந்த இயக்குநரான
விக்ரம் அவருடைய மகனும் இணைகின்ற ஒரு படம். ரவிக்குமார் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் மட்டுமல்ல, மிகச்சிறந்த சிஷியன்கிறது இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணியிருக்கார். அவர் மிகச்சிறந்த குரு, மிகச்சிறந்த நண்பர், மிகச்சிறந்த அப்பா, மிகச்சிறந்த கணவர், இப்படி எல்லா விதமாகவும் மிகச்சிறந்தவராக நான் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் அந்த கேரக்டருக்கும் நான் ஒரு மிகப்பெரிய ரசிகர். ஒரு தயாரிப்பாளராகவும் இந்த படத்தில் ஒரு மாபெரும் வெற்றி பெற வேண்டும். விக்ரமன் அவர்களுக்கு அவருடைய மகனால் அவருடைய புகழ் மேலும் கூட வேண்டும் என்று என்னுடைய ஆசை. கனிஷ்கா வந்து நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்து பார்த்துட்ருக்கோம். அவருக்கு வந்து இப்படி ஒரு வாய்ப்பை மொத்த இண்டஸ்ட்ரியும் சேர்ந்து வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கீங்க. உங்களால் லாபம் அடைந்த தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள், டெக்னீஷியன், ஆர்டிஸ்ட்னு இவ்வளோதான் லிஸ்ட்டே போட முடியாது. அந்த லிஸ்ட்டு ஹிட் லிஸ்ட்டை விட பெரிய லிஸ்ட்டு. அதனால் வந்து உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது. மொத்த இண்டஸ்ட்ரியும் உங்களுக்காக வந்து இந்த படத்துக்காக உழைப்பதற்கும் இதுக்காக இது ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கும் கடமைப்பட்டிருக்கோம். தாமதமாக வந்ததுக்கு மன்னிக்கணும். ட்ரையல் பார்க்கல, நான் ஈவினிங் பார்த்துருக்கேன். ரொம்ப அழகான பேர் கனிஷ்கா. ஒரு அரசனுடைய மகாபுருஷனுடைய பேர் வந்து தந்தை வச்சிருக்காரு. விக்ரம் சாருடைய டைட்டில்ஸில் ரொம்ப பிடிச்சது புது வசந்தமும் வானத்தை போல. இந்த மாதிரி டைட்டில் என்னால் யோசிக்க முடியுமான்னு தெரியல. ஆக்சுவலாக பியூட்டிஃபுல் டைட்டில். நான் பழகிய சினிமாக்காரர்களே எப்பொழுதுமே எளிமையாகவும் அழகாகவும் பழகிறது நம்ம ரவிக்குமார் சார். எனக்கு 25 வருஷமாக அப்படியே பார்ப்பேன். எப்போயாவது ஒரு வருஷத்துக்கு இருந்ததை தான் மீட் பண்ணுவேன். அவ்வளோ எளிமையாக, அவ்வளோ ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி ஹியூமன் பீயிங் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வெரி எக்ஸ்ட்ராடனரி. நான் அவர் கூட இந்த படத்தில் ஒர்க் பண்ண போகிற ட்ரெயினில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் எழுதியிருக்கேன். கெட்ட கேரக்டர் தான் எழுதியிருக்கேன் அவருக்கு ஆக்சுவலாக. எல்லோருக்கும் வணக்கம். இங்கே எல்லாருமே வந்திருக்க அத்தனை பேருமே ஒரு ஆத்மார்த்தமான உணர்வோடு தான் வந்திருக்கோம். ஏன்னா இது ரவிக்குமார், விக்ரமன் 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தையை கொண்டு வராங்க. அது நம்ம வீட்டு குழந்தை, எங்கள் வீட்டு பிள்ளை இன்னைக்கு அறிமுகமாக வராரு. அதுக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த விழாவை அவங்க நடத்துகிறாங்க. அந்த அழைப்பை ஏற்கும்போது இது நம்ம வீடு மாதிரி தான். ஏன்னா பூஜைக்கே என்னால் வர முடியல, இதுக்கு எப்படி வராமல் இருப்பேன் அப்படின்றது தான் என்னுடைய உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயத்தை விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். ஏன்னா இது வர வேண்டிய இடம், சொல்ல வேண்டிய விஷயங்கள் பார்த்தோம். நம்ம இதெல்லாம் ட்ரெய்லர் எல்லாம் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது, இம்ப்ரெசிவாக இருந்தது. மியூசிக் டைரக்டர் சத்யா அவர்கள் இன்றைக்கி அவர் தான் அந்த கதாநாயகன். இன்றைக்கி ஆடியோ ரிலீஸில் அருமையான பாட்டெல்லாம் போட்டிருக்காரு. அவர் பாட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட அவருடைய ரீரெக்கார்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு நான் சொல்லணும். ஏன்னா அந்த இதில் எல்லா மியூசிக் டைரக்டரும் நல்லா பாட்டு போடுறாங்க, ஆனால் ரீரெக்கார்டிங் மிஸ் பண்ணிடுறாங்க. அதில் மெயினாக எங்கே சைலன்ஸ் வரணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த சைலன்ஸ்க்கு ஸ்பேஸ் விடாமல் மியூசிக் போட்டுட்டா அந்த இம்பேக்ட் போயிடும். அதனால் இது பார்க்கும்பொழுது உங்களுடைய அந்த சைலன்ஸ் நிறைய தெரிஞ்சுது அந்த இதில், இந்த ப்ரமோஷனில். ஸோ ஐ திங்க் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது, ரொம்ப ஸ்பீடாக இருக்குது, பார்க்கணுன்ற ஒரு தூண்டுதல் இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை சகோதரர்களும் ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் இளைஞர்களுக்கும், எல்லாரும் பெரியவங்கன்னு சொல்கிறாங்க, எல்லாமே இளைஞர்கள் தான். மனதால் இளைஞராக இருந்து கொண்டு கலைக்குலத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்க ஜாம்பவங்களுக்கும், புகைப்பட நிபுணர்களுக்கும், என் அருமை பத்திரிகை சகோதரர்கள், முன்னணியில் இருக்கின்ற பத்திரிகை சகோதரர்களுக்கும், பிரகாஷ் பேசும்போது இங்கே பாருங்கள், செல்போன் பிரியர்களுக்கும், விஜய் கணேஷ்காவின் ரசிக பெருமக்களுக்கும் காலை வணக்கத்தை. இது ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட் சொல்லணும். இந்த இடத்துல நின்னாலே 175வது நாள் விழா கமலா தியேட்டரில் மறைந்த கலைஞர் அவர்கள் இந்த விழாவில் வருகை தந்திருந்தார்கள். 175th டே நாங்கள் இங்கே செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அதுதான் ஞாபகம். கமலா தியேட்டருக்கு வந்தாலே ஒரு சென்டிமெண்டலி குட் பிளேஸ் நான் சொல்லுவேன். அதனால் கணேஷ்கா கம் டு ரைட் பிளேஸ்.
டெஃபினெட்லி உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். இதில் நான் சொல்லணும்னு அதிக நேரம் எடுத்துக்கணும்னு விரும்பல, 2 மணி நேரம் தான் எடுத்துக்குவேன். சாரி, 2 நிமிஷம் தான் எடுத்துக்குவேன். எனக்கு வந்து இங்கே வந்தாலே நான் எமோஷனல் ஆகிடுவேன். அதனால தான் கூப்பிடாமல் இருக்கிறது நல்லது. பிகாஸ் ஐ காட் மை லவ் அண்ட் அஃபெக்ஷன் டு போத் விக்ரமன் அண்ட் ரவிக்குமார். ரவிக்குமார் வந்து என் வாழ்க்கையின் ஒரு தருணத்தில் என்னை வந்து அவர் வந்து, அதாவது அவர் முதல் படம் 1990ஆம் ஆண்டு புரியாத புதிர் வந்து அவர் இயக்குறார். அதான் ரவிக்குமாரோட முதல் படம். அந்த படத்தில் வந்து என்னை வந்து புக் பண்ணிட்டார். நான் வில்லனாக இருந்தேன், என்னை வந்து ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் பண்ணுறீங்க ஷரத் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து ஒரு 60 அடியிலேருந்து கீழே வந்து ஹைதராபாத்தில் அடிபட்டு 6 months I was in bed. கழுத்தை வெட்டினா கழுத்தை வெட்டியில் யாரும் சர்ஜர் வந்து கழுத்தை ஓப்பன் பண்ணி C4 C5 டாக்டர்ஸ் இருந்தால் தெரியும். C4 C5 வந்து ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி. அந்த இடுப்புலேருந்து ஒரு எலும்பு எடுத்து அங்கே வச்சு 2 ராடை வச்சு 4 ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணி என் கழுத்தை நிற்க வச்சாங்க. அப்படி பார்த்தா நான் தான் அயன்மேன். அது பிறகு 6 மாதம் வந்து இந்த பெட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்தேன். வீட்டுக்கு வந்தவொடனே அது வந்து சொல்ல வேண்டியது ஒன்று. ஏன்னா எதுவுமே நிலையானது அல்ல என்பதை புரிந்து கொள்வதற்கு அந்த கலைகளை மட்டுமல்ல, வாழ்க்கை எப்படித்தான். ஆனால் we have to accept the challenges and go forward ன்னு சொல்லுவோம். என்னால் பேச முடியாது. அப்போ I lost my voice. My right vocal cord was paralyzed after the surgery. அப்போ எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட 11 படம் ஒரு பிஸியான ஒரு வில்லன். இங்கே வந்து காலையில் ஒர்க் பண்ணோம், ஈவினிங் போயிட்டு ஹைதராபாத்தில் இருப்பேன், திரும்பி காலையில் இங்கே வருவேன், தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ அவர் கிட்டத்தட்ட ஒரு 11 பேருடைய அட்வான்ஸ் முன்பணம் எனக்கு இருந்தது. அதில் ரவிக்குமார் வந்து வந்தார் என்னை பார்க்க. அப்போ வந்து பேச முடியாதனால எழுதி தன்னுடைய முன்பணத்தை திரும்ப பெற வந்திருக்கிறீங்கன்னு கேட்குறேன். இல்லை, நீங்கள் நடிக்கிறீங்கன்னு. நான் அப்போ வந்து ரொம்ப வெயிட்லாம் ரொம்ப 20 கிலோ குறைஞ்சி அவர் எதிர்பார்த்த சரத்குமார் அந்த படத்தை கிடைக்க மாட்டான்றது அவருக்கு தெரியும். சௌத்ரி சாரே சொல்லியிருப்பார், ஏன் புதுப்படம் எடுக்கிற அவர் வச்சு எடுக்கிறேன்னு சொல்லியிருப்பார். அதனால் என் குருநாதர் தான் வரும். ஆனால் அவர் சொல்லியிருப்பார், ஏன்னா வெயிட் பண்ண வேண்டாமல் ஒரு நடிகனுக்காக இதுக்காக காத்துட்ருக்கீங்க, அது ஒரு பாசிட்டிவ் கேரக்டர், இன்ஸ்பெக்டர் கேரக்டர் தானே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அன்று அந்த ரவிக்குமார் அவர்கள், இன்றும் சொல்கிறேன், இட்ஸ் வெரி நாஸ்டாலஜிக் எமோஷனல் டு மீ, நீங்கள் தான் நடிக்கிறீங்கன்னு. அது 6 மாதமாகட்டும், 1 வருடமாகட்டும், என்னுடைய முதல் படத்தில் உங்களை புக் பண்ணிட்டேன், நீங்கள் தான் நடிக்கிறீங்கன்னு சொன்னதுக்கு என்னுடைய அந்த படத்தை நடிக்கும் போது 2 பேரும் பெரிய தகராறு. அந்த மாதிரி தகராறுலாம் கலை உலகம் பார்த்துக்க முடியாது. அதான் சண்டை போட்டவும் இருக்கும், வரும், வராதுன்றது தான். நான் வந்து இதை சொல்லணும். ஏன்னா இதெல்லாம் சில விஷயங்கள் வந்து எப்படி வந்து இருவர்கள் உறவோடு இன்றும் பயணித்து கொண்டிருக்கிறோம் சொன்னால், இந்த கொடுக்கல் வாங்கல், காம்ப்ரமைசிங் வித் ஈச் அதர், கிவ் அண்ட் டேக் பாலிசிஸ். ஏன்னா 1000 பிரச்சனைகள் வரும், பிரச்சனை வராமல் இருக்க முடியாது. சில கணவன் மணி பார்த்தீங்கன்னா, நாங்கள் 50 வருஷமாக எந்த ஒரு பிரச்சனை நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க. அதில் யாரும் ஒருத்தர் போய் சொல்கிறாங்க அர்த்தம். சண்டையே போட்டதில்லைன்னு சொல்லுவாங்க. எப்படி சண்டை போட முடியும்? சண்டை போட்டு தான் வர முடியும். நான் 11 மணிக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்தால் நீங்கள் போக முடியாது. அது ஒரு பிரச்சனை நடந்து, பஞ்சாயத்து நடந்து, முக்கியமாக ஒருத்தர் வரான்னு சொன்னீங்க, வரமாட்டீங்களா நீங்கள் கேட்பாங்க. அதுக்கு எனக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்காட்டாமல் என்னுடைய ரவிக்குமார் தான். ஸோ எனக்கு வந்து இப்படி வந்து அந்த நான் புரியாததுக்கு வந்து வந்தேன். வந்து 6 மணிக்கு கால் ஷீட் போட்டிருந்தார். 6 to 2 நைட்டில் நான் வரும்போது இன்னும் காலை தாமதமாக வரல, காலையில் 1 மணிக்கு வந்தேன். அவர் போச்சு சொல்லியா அப்படின்ட்டார். அதான் அவரை போச்சு சொல்லியா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். 2 பேருக்கும் பெரிய மோதல். அப்போ தான் பார்த்தா கிணறு நடுவில் இருந்து, சார் படத்தை முடிச்சிடலாம் சார், நீங்கள் இப்படி போங்க, நீங்கள் அப்படி போங்க, முடிச்சுட்டு முடிஞ்ச பிறகு நடந்தது தான் சுவாரஸ்யம். அதுதான் அன்பு, பாசம். வாங்க ஏன் வண்டியில் எனக்கு பேசிட்டே போனான்ட்டார். தட் இஸ் ரவிக்குமார், மேன் வித் கோல்டன் ஹார்ட் அப்படின்னு சொன்னால், கடவுளுக்கு நான் சந்தித்த பல மனிதர்களில் உண்மையான தங்கமான ஒரு மனதில் சொன்னால் ரவிக்குமார் தான். அதே மாதிரி விக்ரமன் சார், சூரியவம்சம் கூட மிகப்பெரிய ஒரு அளவுக்கு என்னை உயர்த்தியவர் தான். அதுவும் விக்ரமன் சாரும் ரவிக்குமார் வந்து நீங்கள் இந்த படத்தை நடிக்கிறீங்கன்னா எனக்கு அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. சரி, என்னை பற்றி நீங்கள் நடிக்கிறீங்க அண்ட் விஜய் கணேஷ்கா இஸ் டு பி இன்ட்ரடியூஸ் திஸ் ஃபிலிம் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அந்த படம் நல்லா வரும்ன்றதுக்காக நடிக்கிறது மட்டும் இல்லை, இவர்கள் சிறந்த மனிதர்கள், இவங்கள் எண்ணங்கள் சிறக்க வேண்டும், இவர்களுடன் இணைந்து என்றுமே வாழ்நாளில் இருந்து கொண்டு இருக்க வேண்டும் நினைப்பவன் நான். அதனால் அந்த படத்தை உடனே ஒத்துக்கிட்டேன். ஆனால் இங்கே ஒத்துக்கிட்ட பிறகு இந்த சூரிய கதிரார்கள் சரி, அவர்களுக்கு கார்த்திகாருக்கும் சரி, நான் சாதாரண மனுஷன் கிடையாது. 2 பேரும் டாஸ்க் மாஸ்டர் சொன்னார். ரவிக்குமார் சார் கரெக்டாக தான் சொன்னாங்க. அதனால் அவர் வந்து ஒரு சீனை வந்து கொஞ்சம் ஏதாச்சும் சொல்லிட்டா, அப்படியா சார், சரி சார் சரி சார் நடிச்சிடலாம் சார், அப்புறம் பார்த்துக்கலாம் சார் திரும்பி. அவர் என்ன நினைக்கிறாரோ அதான் எடுப்பார் அவர்.
அது மாதிரி ரவிக்குமார் சார் அங்கே வந்தது ப்ரொடியூசராக வந்தார். ப்ரொடியூசராக வந்து 2-3 தடவை வந்தார். நான் அவர்கிட்ட பணம்லாம் கேட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கொடுத்து வச்சுருவார். ரவிக்குமார் சரி சௌஜி சார் சரி அடுத்த படத்துக்கு சேர்ந்து பணம் வாங்கிக்குவேன் நான் எப்போதுமே. அந்த படத்தை நடிச்சுட்டு இருக்கும்போதே அடுத்த படம் அதுக்கு அடுத்த படம் வாங்கிடுது. அந்த மாதிரி என்னுடைய பழக்கம் அவரோட. சார் இந்த விக்ரமன் அண்ட் ரவிக்குமார் வந்து சொல்லும் போது கதையை கேட்டேன். வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட். அதில் வந்து கௌதம் வந்து ஒரு 20 கொலை சொல்லக்கூடாது கதையை. அவர் 20 கொலை 21 கொலை பண்ணுறாரு. ஆக்சுவலாக நம்ம சொல்லிடக்கூடாது, இருந்தாலும் சொல்லிட்டேன். சூரியன் எனக்கு இன்னும் இங்கே வந்தோம்தான் தெரிஞ்சது சூர்யாவுடைய நல்ல நண்பர் சூரிய கதிர்னு. ஆனால் ஜிம்மில் ஒன்றா இருந்தாங்கன்னு தெரிஞ்சா ஸ்பைனல் கார்டு இன்ஜுரினால அப்படி இருக்காருன்னு சொன்னீங்க. ட்ரீட்மெண்ட் போன நாள் இருக்காரு. இருந்தாலும் நான் அவரை டாஸ்க் மாஸ்டர் பண்ணி அவர் வந்து நல்லா பாடியாக கொண்டு வந்துடுவாங்க 6 மாதத்தில். அது சொல்லியிருக்கேன் சூர்யாட்ட. ஏன்னா அந்த பாடி வந்து வெயிட் போட போட முட்டியெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். அதில் தங்கமான மனது உள்ளவர்கள் வெயிட் போட்டனால தங்கமான மனதர்கிட்ட ஹெல்த்து நல்லா வச்சுக்கணும். எல்லாம் மட்டும் தான் நான் சொல்லுவேன். நான் இப்போயும் இந்த 25 வயசில் நான் கடமாக இருக்குன்னா உடற்பயிற்சி செய்து உடலை ஆரோக்கியமாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா இங்கே வந்து மிஷ்கின் பேசும்போது ரொம்ப இறுக்கமாக எல்லாம் இருந்த மாதிரி இருந்தீங்க. இது சந்தோஷமான ஒரு நிகழ்வு, சந்தோஷமான ஒரு விழா, குடும்ப விழானா இதுதான் குடும்ப விழா. ஏன்னா கனிஷ்கா வந்து ஒவ்வொருத்தரையும் அவர் வந்து பேரை சொல்லும் போது இங்கே கைத்தட்டல் வருது இல்லையா, அது இங்கே மட்டும் அந்த 20 பேர் இந்த கை தட்டிடாதீங்க. திரையரங்குக்கு போங்க. டேக் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அலாங் வித் யூ. மூவி ஷுட் பி சீன் இந்த தியேட்டர் இந்த உறுதிப்படுத்துவதற்கு உங்களால் தான் முடியும், ரசிகர்கள் தான் முடியும். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதான் சிவன் சார் பேசுகிறதா சொல்கிறாங்க, தியேட்டருக்கு போகணும். ஏன்னா அந்த உழைப்புன்றது மிக மிக பெருசு. ஏன்னா இங்கே வந்து கலைஞர்கள் வந்து நடிகர்கள் வந்து சொன்ன பணத்தை வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் வெதர் த ப்ராஃபிட் இஸ் பீங் மேட் பை த ப்ரொடியூசர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பணம் பண்ணுறாங்களா, தயாரிப்பாளர் பணம் பண்ணுறாங்களா இதெல்லாம் பார்க்கணும். தட் இஸ் ஆல்சோ யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நிச்சயமாக இந்த குடும்பத்தில் வந்து அவருக்கு நிச்சயமாக இருக்கும். ரெண்டாவது இந்த சௌத்ரி சார் அவர்கள் இங்கே வரலன்னு நான் கேட்டேன். ஜீவா வந்துட்டாங்க. சௌத்ரி சார் வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம், கலை உலகத்துக்கு மிகப்பெரிய பொக்கிஷம். நல்லா அவர் கூட வந்து 13 படம் பண்ணியிருக்கேன். 100 படத்தை 13 படம் பண்ணியிருக்கேன்னா ஆல்மோஸ்ட் 10-13% அது ஃபிலிமில் விட இருந்தது. ஆனால் 100வது படம் என்ன வச்சு பண்ணலான்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். சரி ரெஜிஸ்டர் பண்ணி இது பெற்றது. சூரியவம்சம் 2 பண்ணலான்னு பேசிட்டு இருந்தோம். இன்னும் அது சரியாக வந்து அமையலை. அது சூரியவம்சம் 2 இருக்கட்டும், 3 இருக்கட்டும், 4 இருக்கட்டும். எனக்கு 150 வயசு ஆன பிறகு கூட நினைப்பேன். ஏன்னா பத்திரிகையாளர் ரெடியாக ஆகிட்டான். சரத்குமார் மென்டல் ஆகிட்டேன். 150 வயசு வரைக்கும் வாழ்வான்னு போடுவாங்க. எனக்கு அது சந்தோஷம். எனக்கு ஏன்னா ஒருத்தர் 150 வயசு வாழ்வேன்னு சொன்னால் சந்தோஷப்பட விட்டு வாழ்வாரம் அப்படின்னு கிண்டல் பண்ணுறது அதிகமாக இருக்காங்க. ஸோ தட் பிகம்ஸ் நியூஸ். எது நியூஸை கொடுக்கணுமோ அது முதல்ல கொடுத்துருங்க. அவங்க சந்தோஷப்படுவாங்க. வெறும் நீதி நாளைக்கு 150 வயசு வாழ்வேன் சரத்குமார் சொன்னார், எப்படி முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரஜினி சார் வந்து பார்க்குற பாபாவே வந்து 4000 வருஷம் வந்திருக்கு. ஸோ அதனால உள்ளத்தால் இன்று பார்த்தா இன்று புரட்சித் தலைவர் இல்லை, மக்கள் தலைவர் இல்லைனாலும் இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அதுதான் வாழ்க்கை. நீ நடந்து சென்ற பாதையை அடுத்தவர் வந்து பின்னாடி பயணிக்கிறாங்கன்னா பார்க்கணும். ஸோ ஐ வில் லிவ் ஃபார் எவர்ன்றதை உருவாக்க வேண்டியதான் நம் கடமை. அந்த கடமை எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்கள் தான் சொல்லிட்டேன், வீட்டை சொன்னேன், உதயகுமார சொன்னேன், பெரியவர் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. யாரும் சொல்கிறாங்கன்னு கேட்டேன் நான். அதனால் இளைஞர்களே அப்படின்னு சொன்னேன். இளமையாக இருப்பவர்கள், உள்ளத்தால் இளமையாக இருப்பவர் தான் வந்து இயக்குனராக இருக்க முடியும், மற்றவர்களை இயக்குபவராக இருக்க முடியும். ஆனால் என்னை பொறுத்த உடல் ஆரோக்கியத்தோடு இருப்போம். சுவர் இருந்தால் தான் சித்திரம். இன்றைக்கி வந்து ஆல்கஹால், ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து தேவையற்ற ஒன்று நினைப்பவன் நான். அதனால் எது அளவுக்கு மீறினால் அமிர்தம் விஷயம் என்ற ஒரே ஒரு பழமொழி மட்டும் தான் தந்தையார் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. உன்னையோட தான் பாக்யராஜ் சார் வந்து பல பேர் மனசை உடச்சிட்டாரு போயிட்டார் இருந்தால் சொல்லியிருப்பேன். அது மாதிரி சொன்னது வந்து எனக்கு என்னென்னா 3 நாள் வந்து தொடர்ந்து முருங்கைக்காய் கொண்டாங்க, முருங்கைக்காய் கீரை கொண்டாங்க, சாம்பார் வச்சு கொடுத்தாங்க. ஆனால் ஒன்றுமே செட் ஆகலைன்னாரு. அவர் என்ன சீன் செட் ஆகலன்னு சொன்னான்னு நினைக்கிறேன். இல்லையா, முருங்கைக்காய்க்குள்ள வீரியம் இருக்காங்க எனக்கு தெரியாது. பட் என்ன சொன்னான்னு எனக்கு புரியல. உதயகுமார் கேட்டால் நீங்கள் அவரே கேளுங்கன்னாரு. எனக்கு இந்த மாதிரி நான் சொன்னேன் சார், வாசு சார் சொன்ன மாதிரி எதையும் நேரடியாக கேட்டுருவேன் நான். இப்போ அவர் பின்னாடி கேட்டேன்னு நினச்சி கூட நான் பாக்யராஜ் சார் ஃபோன் பண்ணி என்ன சார் பிரச்சனை, இந்த முருங்கைக்காய் கீரை சாப்பிட்றோம், என்ன பிரச்சனை வந்துச்சு, சீன் சரியாக வரலையா, என்ன சிவா சார் கேட்கணும் இல்லையா, என்ன சரியாக வரல, சாப்பிட்டனால வரலையா, இல்லை சாப்பிடாம இருந்தாலும் நல்ல சீன் வந்துச்சா, இதை வந்து மக்கள் தெளிவுபடுத்தியிருக்கேன். ஏன்னா இது வந்து பெரிய சர்ச்சைக்குரிய டிபேட் ஆகி the whole nation wants to know அப்படின்வாங்க. அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மேட்டரை கொடுத்துருக்காரு அவர் இன்னைக்கு. அதனால் யாரும் முருங்கைக்காய் சாப்பிட்டு இருக்கவங்க தொடர்ந்து சாப்பிடுறது நல்லது. உடலுக்கு வந்து நல்ல சக்தியான ஒரு கீரைகள் சாப்பிடுவதோ காய்கறிகளை சாப்பிடுவதோ நல்லது. உடனே அது வந்து மாமிசம் சாப்பிடுவான்னு சரத்குமார் சொல்லிட்டான்னு சொல்லாதீங்க. அது கிடையாது. என்ன சொல்லி நான் ஒரு பத்திரிக்கையாளர், அதனால சொல்கிறேன்.
ஏதாச்சும் ஒன்று சொன்னால் தான் கருத்தாயிரும். ஆனால் நல்ல ஒரு விழா, குடும்ப விழா, சந்தோஷமாக சிரிச்சுட்டு இருக்க விழா. நிச்சயமாக கணேஷ்கா பற்றி சொல்லணும். டெடிக்கேட்டட் கை, இஸ் வெரி டெடிக்கேட்டட்.